ஆணும் பெண்ணும் இந்த சமூகத்துல சமம். இந்த சமுதாயத்துல இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆணை விட பெண் தான் ரொம்ப லோவா இருக்காங்க. ஸோ பெண்ணுக்கு சம உரிமை வேணும், பெண்ணுக்கு அதிக உரிமை கொடுக்கப்பட வேண்டும். இப்படிலாம் நிறைய சமுதாயத்துல ஃபெமினிசம் பத்தி பேசக்கூடியவர்கள் பேசுற ஒரு விஷயம் இருக்கும் மக்களே. ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வரும்பொழுது தான் நம்மளோட உண்மையா பார்க்க முடியும் இங்க யாருக்கு சம உரிமை இருக்கு, யாருக்கு உரிமையே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க முடியும். ஒரு ஆணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதும், ஒரு ஆண் ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேற ரிலேஷன்ஷிப்க்கு போறாரு அப்படிங்கிறத பத்தியும் இந்த சமுதாயம் எங்கேயுமே பேசுறது கிடையாது. அப்படி யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா இவன் பெண் விரோதி, பெண்ணுக்கு எதிரானவன் அப்படின்ற பட்டத்தையும் கட்டிடுறாங்க. இந்த சமூகம், இந்த சமுதாயம் பேச மறந்த ஒரு விஷயம், பேச மறுக்கிற ஒரு விஷயம் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். டிவோர்ஸ் கேசஸ்ல ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அதுல பாதிக்கப்படக்கூடியது ஆணா பெண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்குமெண்ட்குள்ள போக வேண்டாம். ஆனால் அங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான நீதி வழங்கப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பா இருக்காது. அதுல பெண்களுக்குத்தான் அதிகமான உரிமையும் நீதியும் வழங்கப்பட்டிருக்கும். ஆண்கள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்படுறாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்தப்படுறாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் அங்க அவமானப்பட்ட ஆண்களை கேட்டால் மட்டும்தான் அந்த கதையெல்லாம் புரியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போற மக்களே. இன்னைக்கு நான் பேசுற இந்த விஷயம் நாளைக்கு சமுதாயத்துல என்ன மாதிரி ஒரு 10 பேர் பேசலாம், 100 பேர் பேசலாம், அது 1000-ஆ மாறலாம். நாளைக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த உண்மை புரியும் பொழுது இந்த சமுதாயத்துல உண்மையாலுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான உரிமை கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். திரு ஜெயம் ரவி அவர்களுடைய கதையை பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதுவரை ஜெயம் ரவி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியே வரல. நாம் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதுல நீங்க முழுக்க ஆர்த்தி அவர்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி இந்த சமுதாயம் பேசிக்கிட்டு இருக்கு, அது தப்பா இருக்கு, நம்ம வீடியோ போட்டிருப்போம் மக்களே. இன்றைக்கு திரு ஜெயம் ரவி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவர் வேர்ஷன் என்ன அப்படிங்கிறத டைம்லைன் வாரியா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. திரு ஜெயம் ரவி என்று கூடக்கூடியவர் இப்போ ரவி மோகன் பேர் மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அவருடைய கதை கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷமா பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு பெயர் அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு பெண் பின்னாடி போயிட்டாரு, இவராக இப்படி அப்படி என்னங்க ஒரு அரிப்பு, அப்படி என்னங்க பார்த்தாரு இந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, எதுக்குங்க ஃபேமிலியை விட்டு வந்தாரு, எதுக்குங்க ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறாரு, எதுக்குங்க ஆர்த்தியை விட்டு வெளியே வந்தாரு அப்படின்னு ஏகப்பட்ட அவப்பெயர் அவருக்கு 4 வருஷம் கொடுத்துருப்பாங்க இந்த சமுதாயத்தை எல்லாருமே. ஆனால் யாருமே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பெண்ணும் பிரிகிறாங்க அப்படின்னா அந்த பிரியறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கறதே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியே தீருவேன், நான் சொல்லாம விட்டதுனாலதான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன், யாருமே என் தரப்புல ஒரு நியாயத்தை பேச மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்க ரெடியாகவும் இல்லை அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு ரொம்ப எமோஷ்னலா அழுது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் சொன்ன ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம ஒரு டைம் லைனை ஃப்ரேம் பண்ணி எடுத்துக்கலாமே, பிளஸ் நம்ம சில விஷயம் விசாரிச்சு சேர்த்து எடுத்துக்கலாம். அதாவது ஆர்த்தி அப்போது ஜெயம் ரவி, ஆர்த்தி மற்றும் ரவின்னு வச்சுக்கலாம் பேர். நம்ம ஆர்த்தி மற்றும் ரவியோட திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு அவர் சொல்றாருன்னா, இட் வாஸ் அ பிளாக்மெயில் மேரேஜ் அப்படிங்கிறார். தன் கையை கிழிச்சுக்கிட்டு பண்ணா மேரேஜ் அவர் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி ஆர்த்தி அடம் பிடிச்சி ஆர்த்தி குடும்பம் இவங்க குடும்பத்துக்கிட்ட பேசி, அப்போ கூட இவரோட அண்ணன் ரவியோடைய அண்ணன் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் எப்படியோ போ, நாசமா போ அப்படின்னு அச்சதை போட்டதா அவர் சொல்றாரு. ஸோ இந்த கல்யாணத்துல அவங்க விருப்பமே இல்லை அப்படின்னும், ஆனா அதை மீறி இவரும் சரி அந்த பொண்ணு அவ்வளோ லவ் பண்றா, டீப்பா லவ் பண்றேன்னு சொல்றாங்க, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவரும் வற்புறுத்தின காரணத்தினால மட்டும்தான் அந்த மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. It was not a marriage of mutual understanding, it was a marriage of blackmail அப்படின்னு இந்த வார்த்தையை பதிவிடுறாரு திரு மோகன் அவர்கள், சாரி ஜெயம் ரவி அவர்கள். இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்ற வார்த்தை, அடுத்த 2 வருஷத்துல என்னையே குடும்பத்துல இருந்து பிரிச்சு தனியா கூட்டு போறாங்க அப்படிங்கிறாரு. கூட்டு போயிட்டு நம்ம சின்னதா வாழக்கூடாது, பெருசா வாழணும், பெருசா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண வச்சிருக்காரு அப்படின்றாரு. அதுல ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு ஒரு கேப்பே இருக்காது, அடுத்த நாள் அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போற மாதிரி இருக்கும்.
அதுலேயே அவர் சொல்றாரு, நான் வந்து சினிமாவை முறைப்படி படித்தவன், விஸ்காம் பண்ணவன், அப்புறம் மும்பையில் போய் சினிமாவை படிச்சுட்டு வந்தவன், 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அட்டன் பண்ணியிருக்கவன், எனக்குன்னு ஒரு சில நாலேஜ் இருக்கும், ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், ஒரு சினிமா அப்படி தான் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும், இப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் எதையுமே நான் பண்ண விடலை. யார் வந்தாலும் எந்த படம் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க. எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. இட் வாஸ் அ ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். நான் எங்கேயாச்சும் ஒரு 10 ரூபாய் ஸ்வைப் பண்ணா கூட உடனே ஃபோன் வரும், எதுக்கு ஸ்வைப் பண்ணியிருக்கேன், என்ன வேணும், என்ன வாங்கியிருக்கேன்னு கேட்பாங்க அப்படின்னு. இதில் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சப்ஸ்டான்ஷியேட் மக்களே. அதாவது பொன்னியின் செல்வன் படத்து சமயத்தில் ஒரு இன்டர்வியூ, அதில் திரு ஜெயம் ரவி, திரு விக்ரம் அவர்கள், திரு கார்த்தி அவர்கள் 3 பேரும் வந்து ஃப்ளைட்டில் போகும்பொழுது, ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் வேறு ஏதோ போகும்பொழுது இது மாதிரி எங்கேயாவது ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, எவ்வளோடா பணம் வச்சிருக்கேன்னு ஜெயம் ரவி கேட்டவனா, என்கிட்ட பணமே இல்லைண்ணா, என் பர்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுவான் அப்படின்னு திரு விக்ரம் அவர்கள் ஒரு பேட்டியில் பதிவு பண்ணதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஸோ இவர் சொல்கிறது பொய்யா இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் குறைவையினால் அந்த இதுக்கு முன்னாடியே, இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பணமே இருக்காது, பர்ஸ் ஒன்றுமே இருக்காது, எதுவாக இருந்தாலும் வீட்டில் கேட்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி பணம் கூட வாங்கிட்டு போய் நாங்களாம் வந்து அங்கே பக்கத்தில் ஒரு பப்புக்கு போயிருந்தோன்ற மாதிரி அவர் இந்த ஸ்டோரி வந்து பேசியிருப்பார். ஸோ இது வந்து இவரும் சொல்கிறார், என்கிட்ட பணமே இருக்காது, நான் ஒரு கார்டை எங்கேயாச்சும் நான் ஸ்வைப் பண்ணால் உடனே ஃபோன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு பிறகு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நானும் என்னுடைய பையனும் சேர்ந்து நடித்த டிக் 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 படம் தான் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப்னு நான் பதிவு பண்ணியிருப்பேன் அப்படின்னு திரு ஜெயம் ரவி அவர்கள் சொல்கிறார். ஸோ இப்படிலாம் அவர் வந்து வாழ்க்கையில் நடத்தும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாவை வந்து ப்ரொடியூசர் ஆக்கியிருக்காரு. யாரும் ஆர்த்தியோட அம்மா ப்ரொடியூசர் ஆக்கியிருக்காருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அடுத்தடுத்த படங்களை வந்து சும்மாவே பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. என்ன நான் வெளி ப்ரொடக்ஷனில் படமே பண்ண விட மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து என்னை ரொம்ப லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட காசு இருக்காது, ஆனால் பல கோடி ரூபாய் ஈசிஆரில் பல கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டினேன், அந்த ஈசிஆரில் கட்டின வீடை பற்றி ஈசிஆரே சொல்லும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல ஐ எம் பிகமிங் டிப்ரெஸ்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட். அப்படி வெளியே வரணும்னு நினச்சி நான் வெளியே வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் நான் 2 வருஷம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இது யாருக்குமே தெரியாது, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம வி ஹேவ் ரிலேட்டட் மக்களே. அதாவது கெனிஷா அவர்களை பார்த்து பழகி அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயம் ரவி வந்து கெனிஷாக்காக வெளியே வந்தார் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த நெரட்டிவ் தப்பு அப்படின்றதை இவர் இங்கே வந்து உடைக்கிறார். அது இல்லைங்க, 4 வருஷம் ஆச்சு நான் வெளியே வந்து, குடும்பத்தை விட்டு வந்து 2 வருஷம் நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன், நான் குடும்பத்தை டச்சே இல்லாமல் இருந்தேன், அப்போல்லாம் ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் இந்த அடுத்த செகண்ட் 2 இயர்ஸ் நான் கெனிஷா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளோ சைபர் புல்லிங் நடக்குது, அவ்வளோ தப்பு நடக்குது, என்னை சுற்றி அவ்வளோ நெகட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இதை பற்றி நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை நம்ம சொல்கிறாங்க, சார் பெண்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு. அதாவது 2 விஷயம். ஒரு ஆண் ஒரு திருமணமான பெண்கிட்ட இருந்து பிரிஞ்சு நான் தனியாக போய் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டாருன்னா அந்த பெண் என்ன சொல்லுவாங்களாம்மா, என்ன பண்ண போகிறாரு, எங்கே போயிட போகிறாரு, வந்தால் நாங்கள் எப்படி இருந்தாலும் இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குமா. அதே தனியாக பிரிஞ்சு போகிற ஆண் வேற ஒரு பெண் கூட கனெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னா அப்போ எப்படி இருக்குன்னா, நீ என்னத்தை அப்படி பார்த்த, அந்த ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கேட்குற கேள்வி என்னென்னா, நான் என்னோட அவர்கிட்ட பெருசாக இருக்கா. இதெல்லாம் இங்கே பதிவு பண்ணுற மக்களே, என்னால் பல பேர்கிட்ட கேட்டு ஒரு தகவல் தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இது கேன் பி ராங். ராங்னா கேட்க தப்பாக இருக்கலாம், பட் த ஃபேக்ட் இஸ் நாட் ராங். ஏன்னா என்னோட அவளுக்கு எல்லாம் பெருசாக இருக்கா, அவள் நோக்கி போயிட்டு அப்படிங்கிற வார்த்தை இந்த சமுதாயத்தில் பெரும்பாலான பெண்கள் கிட்ட வாயில வர வார்த்தையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆண் வேற பெண்ணை பார்த்து போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஆமாம் நீ பண்ண தப்புகளை நீ பார்க்க மாட்டேங்கிற, இவ்வளோ தப்பு நீ பண்ணியிருக்கேன்னு ஒரு ஆண் அடுக்கிறான் அப்படின்னா இருக்கட்டும், தப்பு இருக்கட்டும், அதனால வேற பொண்ணை பார்த்து நீ போயிடுவியா. இது அந்த பெண்கள் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் மற்ற ஆண்கள் உட்காந்து அந்த பெண்ணை சமாதானப்படுத்தும் பொழுது பேசக்கூடிய வார்த்தை தான் அந்த பொண்ணுக்கு ஃபீட் ஆகுன்றாங்க. இருக்கட்டும், 1000 இருக்கட்டும்ங்க, குடும்பம் 1000 தாங்க செய்யும், அதுக்காக வேற பொண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. இந்த நெரட்டிவை அப்படியே இந்த பெண் கேரி பண்ணிக்கிட்டு அந்த இவ்வளோ தப்பு நடந்திருக்கு, அந்த ஆண் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நீக்கிடுவாங்களாம். அது எப்படி அவன் அந்த பொண்ணு நோக்கி போகலாம், எதை பார்த்து போனான், எதுக்காக போனான்,
அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க பெண்கள். என்னன்னா செக்ஸ்க்காக போயிட்டான் அப்படின்னு. இதை வந்து நான் 2 இடத்துல இதை நான் வந்து சட்ட ரீதியாகவும் நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண விரும்புகிறேன் மக்களே. என்னன்னா 2019ஆம் வருஷம் அடல்ட்ரி அப்படிங்கிற செக்ஷனை சுப்ரீம் கோர்ட் நீக்கிறாங்க. அப்படி நீக்கும் பொழுது அங்கே அப்சர்வேஷன் கொடுத்த வார்த்தை என்னன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, அதாவது திருமணமாயிருக்காங்க, அந்த திருமணமானதுக்கு பிறகு அவங்க திருமணமானதை தாண்டி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போகிறாங்க, வேற ஒரு பந்தத்துக்கு போகிறாங்க அப்படின்னால் அது செக்ஸுக்கு மட்டும் கிடையாது, செக்ஸுக்காக கிடையாது. அவங்க எமோஷ்னலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் வேற ஏதோ ஒரு பந்தத்தை எதிர்பார்த்து அது ஏக்கமாகி அதனால தான் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டுட்டு வேற ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க போகிறாங்க. இதை நம்ம குற்றமாக பார்க்கக்கூடாது. இது அவங்களுடைய ரைட்ஸு ப்ளஸ் எமோஷ்னல் தர்ஸ்ட் அது அப்படிங்கிற வார்த்தையை அந்த 2019 ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்சர்வேஷனாக. ஸோ சட்ட ரீதியாகவும் எமோஷனல் ரீதியாகவும் 2 விஷயத்தை பார்க்கணும். அதாவது சில ஆண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தே மே பி செக்ஸ் ஃப்ரீக். அவங்களுக்கு பல பெண்களோட வந்து உடலுறவு வச்சுக்க ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆண்கள்கிட்ட நீங்கள் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், எதுவுமே நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் தான் சுத்தமான ஆளு, பரிசுத்தமான ஆளு அப்படிங்கிற பிம்பத்தை இங்கே ஒய்ஃப்ட்டு ஏற்படுத்துவாங்க. ஆனால் வெளியே போயிட்டா அவங்க பல பெண்கள்கிட்ட பேசுறது, அங்கே வந்து அவங்க ரூட்டு போகிறது, அடி போகிறதுலாம் வேற மாதிரி இருக்கும். அவங்க எப்படின்னா எமோஷனலாக இவனுக்கு எல்லாம் கொடுத்துட்றா, ஆனால் செக்ஷுவலாக நாங்கள் தேவை இருக்குது, நாங்கள் போகிறேன் அப்படின்ட்டு போவாங்களாம் ஒரு சில செட் ஆஃப் ஆண்கள். இவங்க தான் செக்ஷுவல் ஃப்ரீக்ஸ். இவங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பை உடச்சிக்க விரும்பவே மாட்டாங்க. சப்போஸ் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிச்சு இந்த விஷயம் அப்படின்னா எப்படியாச்சும் தக்க வச்சுக்க பார்ப்பாங்களே தவிர இது உடைக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. இதே ரிலேஷன்ஷிப்காக போகிற ஆண்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த செக்ஸ்ன்ற விஷயம் மையம் கிடையாது. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை, சைக்காலஜியாக கனெக்ட் ஆகலை, எனக்கு வந்து ஆத்மார்த்தமான உறவு கிடைக்கல இங்கே, அதனால் நாங்கள் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற ஆண்கள் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு விட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணுற மக்கள், அதாவது இப்போது டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்க ஆர்த்தி மற்றும் ரவி அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் பெரும்பாலான டிவோர்ஸ் கேசஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இது லீகலாகவே தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஆண் பெண் சமம் அப்படிம்பாங்க, ஆனால் டிவோர்ஸ் கேஸில் அலுமணி பார்த்தீங்கன்னா ஆண் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு. ஏன் அப்படி கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்? சமம் தானே. சமம்னா வாழ்க்கை எல்லாத்தையும் சமம் பிரிச்சானே வச்சுருக்காங்க. அப்போ எதுக்கு அலுமணி வந்து ஆண் மட்டும் பெண் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய இங்கே ஒரு ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் செய்யுது மக்களே. இது எனக்கு உடன்பாடு கிடையாது தான். இருந்தாலும் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு டிவோர்ஸ் முடிச்சுட்டு அது வந்து பிரிச்சுட்டு வெளியே வரும் பொழுது குழந்தைகள் மேக்சிமம் வந்து அம்மாவோட தான் இருக்கிறதுக்குன்னு கோர்ட் கொடுக்குது இல்லையா? கொடுத்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் யாருமே அந்த ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே இந்த பெண்ணைக்கோ இனிமேல் என்ன பண்ண போகிறா, பரவாயில்ல அலுமணி வந்துருச்சு வச்சோ காப்பாற்றிக்கிட்டோம், பிள்ளைங்க காப்பாற்றுவா, பிள்ளைங்க வந்து கரை சேர்த்து கொண்டு போவா, இப்படி பேசும் இந்த சமூகமே தவிர இந்த ஆண் அவன் குழந்தைய பிரிஞ்சிருக்கான், குழந்தைய விட்டு வெளியே வந்துட்டான், இவ்வளோ அதாவது மனைவிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே அந்த குழந்தைகளை பிரிஞ்சிருந்த ஆண் எப்படி இருப்பான், என்ன மாதிரி எமோஷனலான ஒரு ப்ரெஷரில் அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறத பற்றி இந்த சமுதாயம் இந்த சமூகம் பேசுறதே கிடையாது. அப்படி இருந்தால் குழந்தை முக்கியம்னா வாழ வேண்டியதானே. இப்போ அடுத்த இன்னொரு கேஸ் வரும். இப்போது என்ன சொல்லுவாங்க அந்த பெண்கள்னா, அப்படி குழந்தை முக்கியம்னா எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போனான், ஏன் விட்டு போனால இப்போ குழந்தை கொடுக்க முடியாது. இந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஒரு பெண்ணுடைய வாதமாக இருக்கு. திரு ரவி அவர்கள் சொல்றாரு, நான் ஒரு வருஷமும் என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் மட்டும் 50 லட்சம் கட்டுறேங்க, இது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச காசை நான் கட்டுறேன். அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வீடு வந்து பல கோடி ரூபாய் வீடு, நான் கட்டின வீடு, ஆனால் நான் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ ஆனால் இவ்வளோ இவ்வளோ ஃபீஸை கட்டுறேன், நான் என் 2வது குழந்தைய போய் நான் ஸ்கூலில் பார்க்க போனாலுமே என்னை விடலை, ஸ்கூலுக்கு பாடி கார்ட்ஸ் கூட வராங்க, குழந்தை கூட என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க, என் கூடவே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் இன்டர்வியூல வந்து அழுதுருக்கார். இதுதான் பெரும்பாலான பெண்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. அவங்ககிட்ட இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், ஆனால் அவனுடைய எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு எமோஷனலாக நான் குழந்தைய விட்டு அவன் எமோஷனல் சாட்டிஸ்ஃபை பண்ண விட மாட்டேன், அந்த முட்டுக்கட்டை போடுவேன், தடை போடுவேன் அப்படின்னு பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வெளியே தெரியாமலே இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, கெனிஷா அவர்கள் உள்ளே வந்ததுக்கு பிறகு இப்போ இந்த பெண்ணோட மனநிலைமை மாறுது, ஆர்த்தி மனநிலைமை மாறுதுன்றார்.
அது வரைக்கும் ஒன்றும் பேசாதவங்க இப்போ கண்டமணிக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க, கண்டமணி வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கெனிஷாவை டோட்டலாக சைபர் புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி கெனிஷா அவர்களுடைய ரீசன்ட் பாஸ்டோடைய ஃபேக்ட்ஸ், நடந்த சம்பவங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது 2 பேரும் சேர்ந்து, ரவி மற்றும் கெனிஷா அவர் சேர்ந்து வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அந்த ஸ்டேஜில் பாடுறாங்க. அந்த பாடுறதுல சுதி தப்பி போகுது. நடக்கிற விஷயம் எல்லாருக்குமே அது பெரிய விஷயம், தப்பு கிடையாது. அதை வீடியோ எடுத்து போட்டு ஒரு குரூப்பு அந்த சைபர் புல்லிங் பண்ணுறதுக்குன்னே உட்காந்து பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். இது என்ன சொல்கிறாரு ரவி அவர்கள் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ஆள் 25 பேர் டீமை வச்சு உட்காந்து இந்த புல்லிங் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது யார் அப்படின்னு கேட்டால், இட்லி நடிகை மாதிரி ஆட்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இட்லி நடிகைன்னு யாரை அவர் மீன் பண்ணுறாருன்னா குஷ்புவை தான் மீன் பண்ணுறாரு. ஸோ குஷ்பு அவர்களும் வெளியே வந்து, நான் நினச்சதை நீ செஞ்சுட்ட, நான் சொன்ன மாதிரி நீ இருக்கிற அப்படின்னு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு சொல்கிறாரு, குஷ்பு அவர்கள் வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு 3 பெரிய நடிகருடைய வாழ்க்கையே வீணாக்க பார்த்தவங்க தான் அவங்களாம் நீ வெளியே வந்து பேசுகிறாங்க அப்படின்னு இவருக்கு, ஜெயம் ரவி அவருக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர், தெரிஞ்ச ஒரு பெரிய மூத்த நடிகர் குஷ்புவை பற்றி சொன்னதாகவும் அவர் வந்து சூசகமாக இங்கே சொல்கிறார். ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கெனிஷா அவர்களை எது பண்ணாலும் தப்பு, எது பேசினாலும் தப்பு, எது சொன்னாலும் தப்பு அப்படின்னு ஒரு டீமை, ஒரு சைபர் டீமை வந்து உட்காந்து ஐடி விங் மாதிரி செயல்பட வச்சு அந்த டீம் தான் இதை ஃபுல்லாக பண்ணி அது இன்ஃபேக்ட் நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க கெனிஷா அவர்கள். அதில் வந்து ஒரு 1/2 hour சம்திங் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இவங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க, என்ன மாதிரிலாம் வந்து இவங்க செக்ஷுவலாக வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டாங்க, அதில் வந்து எப்படி ஹீல் ஆகி வந்தாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்கிறத நான் பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் ஹீலிங் தான் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கறதுக்காக அவருக்கு நான் வந்தேன், அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு எல்லாமே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க விஷயத்த. அதுக்கு ஒரு 10 இன்ஃப்ளூயன்சஸ் வந்து வீடியோ போட்டு அவளை அசிங்கப்படுத்தி ரொம்ப அவமானமாக பேசி வெளியிடுறாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப எமோஷனலாக, நான் வந்து சென்னையை விட்டு வெளியே போகிறேன், நான் இனிமேல் இங்கே இருக்க விரும்பலை, ஐம் கோயிங் அவுட் ஆஃப் சென்னைன்னு போட்டாங்க. நான் சோஷியல் மீடியாக்கள் பேஜ் ஃபுல்லாக வெளியே போகிறேன்னு போட்டு இன்றைக்கி அவங்க வெளியே போயிருக்காங்க. அதுக்கு பிறகு ரவி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் பேசியிருக்கார் மக்களை. இது என்ன மாதிரியான மனநிலைமை அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. இது வரைக்கும் நான் பேசலைங்க, இப்போ நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஆதாரத்தில் வெளியிட எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இது அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிச்சு பாருங்களேன். இந்த சமூகம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் ஒரு ஆண் வெளியே வந்து வேறு பொண்ணு கனெக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அவனை பற்றி இல்லாத போலாதையும் இந்த சமூகத்தை பேச வைக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் டிசைன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு எல்லாருமே சிம்பத்தைஸ் கார்டு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பிரச்சனை. ஒரு 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் பிரிஞ்சாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிறதை இந்த சமூகம் ஒரு அகல பார்வையில், ஒரு ப்ராட் ஆங்கிளில் பார்க்கறது கிடையாது. 1. 2வது, இந்த நேரட்டிவை ஒரு டீம் வச்சு செட் பண்ணால் சம பாயிண்ட், இதான் அந்த நேரட்டிவ், இதான் அந்த விஷயம் போல் அப்படின்னு இங்கே உள்ள சமூகத்தில் உள்ள மற்ற சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடியவர்கள்லாம் அந்த நேரட்டிவ் கூட போய் ஜெல் ஆகிட்டு அதை பற்றி அதுதான் உண்மை நினச்சி இந்த கெனிஷா அவர்களை இவ்வளோ புல்லிங் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதான் பண்ணுறாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழிவு நிலை இந்த இழி. அவர் சொல்கிறாரு, நான் படம் நடிக்க மாட்டேங்க, நடிக்க முடியல என்னால், நான் டிவோர்ஸ் கேஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன், நான் பர்சனல் ரிலீவ் ஆகிடுறேன், நான் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் நடிக்க நான் போகிறேன் அப்படின்றார். இன்ஃபேக்ட் அவர் கையை காட்டுறாரு, கையை கிழிச்சு வச்சிருக்காரு, தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ரவி அவர்கள். நான் செத்தாலோ இல்லை கெனிஷாக்கு ஏதாவது ஆனாலோ அதுக்கு முழுக்க காரணம் இவங்க தான் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. மக்களே, இது வந்து நம்ம இன்னைக்கு நாளைக்கு பேசுகிறதா முடியக்கூடிய பிரச்சனை கிடையாது. இந்த சமூகத்தோட கேவலமான டிசைன் இந்த டிசைன். நம்ம வந்து ஃபெமினிசம் பேசக்கூடிய இங்கே யாருக்குமே வாட் இஸ் ஃபெமினிசம் அப்படிங்கிறது சரியாக தெரியாது. ஆனால் வாட் இஸ் ஃபெமினிசம்ன்றது தெரிஞ்சவங்க ஃபெமினிசம் பற்றி இங்கே வெளியே வந்து பேசுகிறதும் கிடையாது. ஒரு தப்பு நடக்குது குடும்பத்தில், ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா 2 பேருடைய ஆங்கிள் தெரியாமல் நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்கிறவங்க பேர் தான் ஃபெமினிசம். ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்து அழுதுட்டா அப்படின்னா அந்த பொண்ணு பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு பேர் ஃபெமினிசம் கிடையாது. அதுக்கு பேர் டேஷ். இன்னைக்கு திரு ரவி அவர்கள் மட்டும் கிடையாது, திரு விஜய் அவர்கள், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் இதை பற்றி எனக்கு
100 இல்லை 100% மேலே உடன்பாடு கிடையாது. அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி இஸ் வெரி ராங். அது கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப தப்பானவங்க. ஏன்னா அவரும் நல்லவராக இருக்கலாம், ஆனால் சுற்றி உள்ள மேக்ஸிமம் பீப்புள் தப்பானவங்க. இதை வச்சு எவ்வளோ ஊழல் பண்ண போகிறாங்க, எப்படி இதை வந்து பெருசாக ஃப்ளேரப் ஆக போகுது அப்படிங்கிறத நிச்சயம் விமர்சனம் பண்ணுற ஆளாக தான் இருப்பேன், அது நோ டவுட். ஆனால் அதே நான் தான் விஜய் அவர்களுடைய சங்கீதா டிவோர்ஸ் நடந்த சமயத்தில் நான் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசியிருப்பேன். ஏனால் இந்த விஷயத்தில் ஐ சப்போர்ட் விஜய். ஒரு 45 வயசு, 40 இல்லைங்க, 32 வயசுக்கு மேலே ஒரு ஆம்பளை ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரானாலே அவன் செக்ஸுக்கெலாம் வரலங்க. அவன் ஏதோ எதிர்பார்த்து கேட்குறான், அதை அவங்க தரப்பில் உள்ள பார்ட்னர் கொடுக்க முடியல. அது ஏக்கம் அப்படியே இருந்து அது பர்ஸ்ட் ஆகி வெளியே வரான். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. இதை எப்படி இந்த பெண்கள் பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகள் மனசுல நஞ்ச விதைச்சி அப்பானாலே தப்பானவர், அப்பானாலே கெட்டவர், அப்பா கிட்டே போகக்கூடாது, அவர் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத இந்த பெண்கள் விதைச்சி அந்த குழந்தைகள் நஞ்சாக்கி விட்டுருவாங்க. இது என்ன ஆகும்னால் வளர்ந்து பெருசாகி அந்த ஆணுக்கு வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தைங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது தே ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா அன்னைக்கு அம்மா அப்படிலாம் சொன்னாங்க, ஆயா அப்படிலாம் சொன்னாங்க, தாத்தா அப்படிலாம் தப்பா சொன்னாங்க அவங்க அப்பாவை பத்தி, ஆனா இன்னைக்கு நான் பார்த்தா எங்க அப்பாவுடைய நிலைமை இதான் இருந்திருக்குன்றத ஒரு வயசுக்கு நான் வரப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நான் எங்க அப்பா கிட்ட போனாலும் நான் இழந்த விஷயத்த திருப்பி கிடைக்க போறது கிடையாது. நான் இப்ப எங்க அப்பா கிட்ட எந்த முகத்தை வச்சு நான் போவேன், எப்படி நான் போய் பேசுவேன், எப்படி நான் போய் ஜெல்லாவேன் அப்படிங்கிற அந்த தடுமாற்றம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா வயசுக்கு வரும் பொழுது அது ஃபீல் பண்ணுது. சின்ன வயசுல அந்த குழந்தைங்களை பிரிச்சு வைக்கக்கூடிய அம்மாக்கள், அந்த பெண்கள் அது யோசிக்கிறது கிடையாது. அந்த குழந்தைக்கு 35 இயர்ஸ் ஆகும் பொழுது அந்த ஃபீலுக்கு வருது. அப்ப அந்த குழந்தைங்க மனநலம் யோசிச்சு பாருங்க, சைக்காலஜி யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படும்ன்றது. இது அந்த பெண்களுக்கு அவசியமே இல்லை. அப்போதைக்கு அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடணும், அவ்வளவுதான். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தே ஆர் ஃபீலிங் வெரி ஹாப்பி. இப்போ திரு ஜெயம் ரவிமோகன் அவர்களுடைய வாழ்க்கையும் அதே நிலைமை தான். அந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கிறது, அந்த குழந்தைங்களை பேச விடாமல் பண்ணுறதுன்னு இவர் சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்ததுனால் அந்த குழந்தைக்கு 30 வயசு ஆகும் பொழுது தான் அப்பா எவ்வளோ மிஸ் பண்ணுன்றது தெரியும். ஆனால் அதே மாதிரி இந்த சமூகத்தில் ஒரு விஷயம் மக்களே, ஆண் பெண் சமம் அப்படிங்கிறதுலாம் இந்த சமூகம் பார்ப்பதே கிடையாது. எல்லா இடங்களுமே பெண்ணுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக தான் இருக்குது, எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில். அண்ட் கோர்ட்டும் சட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்னால் அலிமோனி ஆண் தான் பெண்ணுக்கு தருகிறார்கள். ஏன்? சட்டப்படி 2 பேர் சமம் தானே, ஏன் அலிமோனி தரணும், எதுக்கு தேவை, என்ன வேண்டி கிடக்கு அப்படிங்கிறதை கோர்ட் பார்ப்பதில்லை. என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைய அவங்க பார்த்துக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு நாள் பார்ப்பதற்கு மட்டும் அலோவ் பண்ணுது நீதிமன்றம். அந்த ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா செகண்ட் டே போய் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைய வளர்க்குற இந்த அம்மா வந்து ஒரு குரூவல் மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆணுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்ன்றது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிலாம் பண்ணா சரி ஏன் நான் வந்து அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்துட்டேன், கூட நான் வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு ஆண் நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு புத்தகம் இருக்குது மக்களே, அதாவது மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆஃப் வீனஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இப்படிதான் அந்த ஆண் நினைப்பான்னு பெண் நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது தப்பு. ஆணுக்கு இன்னும் அந்த பெண் மேல குரோதம், விரோதம், வெறுப்பு அதிகமாக தான் ஆமே தவிர சரி இந்த பொண்ணோட வாழ்ந்திருக்கலாமோ, இப்படி வாழ்ந்திருந்தா நான் அந்த குழந்தைங்களை பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆணுக்கு வரவே வராது. அண்ட் அதை காம்பன்சேட் பண்ணும் விதமாக இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாமே, யார் த மோஸ்ட் சாக்ரிஃபைசிங் விமன், த சாக்ரிஃபைசிங் பர்சன் இன் திஸ் கேஸ், ரவிமோகன் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெனிஷா தான் த மோஸ்ட் சாக்ரிஃபைசிங் விமன், சாக்ரிஃபைசிங் பர்சன் சொல்லும். இதில் யார் பயங்கர விக்டிமைஸ் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவிமோகன் தான் சொல்லணும். இதில் யார் உண்மையாலுமே ஃப்யூச்சர் விக்டிம்ஸ்னு பார்த்தா அந்த குழந்தைகள் தான் சொல்லணும். இதில் வந்து நான் ஆர்த்தி அவர்கள் நான் கிரிமினல் அரெஸ்ட்லாம் சேர்க்கல, அவங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆர்த்தி மட்டும் இல்லை மக்களே, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது இப்போ இது வெளியே தெரியுது. ஒரு காமன் மேனோட கதையில் வெளியே தெரியாது. இந்த சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த காமன் மேன் கதையில் அந்த பெண்ணை சுற்றி ஒரு பவுண்டரி ஃபார்ம் ஆகும். அந்த பவுண்டரி கண்ட மேனிக்கு அந்த பொண்ணை ஏற்றி விட்டு இதை பிரித்து விளையாடுறதுக்கு நல்லாவே கேம் பிளே பண்ணுவாங்க. இந்த கேமில் கடைசியாக பாதிக்கப்பட போகிறது அந்த குழந்தைகளும் அந்த கணவரும் தான் அப்படிங்கிறதை புரிந்துக்க முடியுது. இது சொசைட்டியில் மாறுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. இது மாறுமாலாம் தெரியல.
ஏன்னால் இந்த சொசைட்டிக்கு தே ஜஸ்ட் வாண்ட் டு பேக் பைட் சம்திங். அந்த பேக் பைட்டிங்க்கு இன்னைக்கு கினிஷா அப்படிங்கிற பெண் எனக்கு இந்த தமிழ்நாடு சென்னை வேண்டாம், நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன், நான் எங்கேயாவது பிரிஞ்சு தனியாக நான் போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் எதிர்பார்க்குற அந்த சமூகம் அப்படின்னா தெரியல. இல்லை இதுதான் இந்த சமூகத்தில் என்ன இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் தெரியல. நாளைக்கு டிவோர்ஸ் கேஸ் வந்து பிரிஞ்சுட்டு ரவிமோகன் கணேஷா திருமணம் பண்ணிக்கிட்டாங்கனால் அன்னைக்கு சமூகம் இதே தான் பேசுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் பேசும். பட் அதாவது வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னு கேட்டால் தெரியல. பட் இவ்வளோ நெகட்டிவிட்டிக்குள்ளே இவங்க வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தி கொண்டு போய் ஒரு 20 வருஷம் கழிச்சு நல்லா வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அன்னைக்கு சமூகம் என்ன பேச போகுது தெரியல. இது வந்து சமூகத்தில் மாறுமான்னு தெரியல மக்களே. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ரைஸ் அ வாய்ஸ் ஆன் திஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ சப்போர்ட் ரவிமோகன் மற்றும் கனிஷா. அவங்களுடைய உணர்வை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த உணர்வு இன்றைக்கு பல ஆண்கள்கிட்ட இருக்குது, இன்க்ளூடிங் திரு விஜய் அவர்கள். இந்த உணர்வுலாம் என்னைக்கு ஒரு ஆண் மீண்டு வெளியே வந்து ஆணும் பெண்ணும் சமமான சமூகத்தில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த சமூகம் தான் பதில் சொல்லணும். மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.